இன்றைக்கி ஆருத்ரா தரிசனமான மார்கழி திருவாதிரை திருநாளுக்கு 7 காய் கூட்டு குழம்பு தயாரிக்கலாமா? முதல்ல கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு, மிளகாய் வற்றல் இதனாலையும் வெறும் வாண்டியில் போட்டு மிதமான சூட்டில் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்து எடுத்ததான கலவையை ஒரு மிக்சி கண்டெய்னருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மிளகு, சீரகம், வெந்தயம் இது மூணுத்தையும் தனியாக நம்ம வெறும் வாண்டியில் வறுத்து இதையும் அந்த மிக்சி கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இந்த மிக்சி கண்டெய்னரில் போட்டதை நல்லா நம்ம பொடிச்சிடலாம். மீன்வைல் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி போட்டிருக்கேன். அதோட மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், நம்மளோட 7 காய் கூட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல புளி கொதி வரைச்சி நான் 7 காய்கள் சேர்த்துருக்கேன். பரங்கிக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி இதை சேர்த்து வேக வைக்கிறேன். மீன்வைல் சேப்பங்கிழங்கையும் குக்கரில் வேக வச்சு தோலியை உரித்து ரெடியாக வச்சுருக்கேன். இது தக்காளி அரைத்தவதான விழுதை இதோட சேர்க்குறேன். நீங்கள் தக்காளி காய் கிடச்சா கூட அப்படியே சேர்த்துக்கலாம். மீன்வைல் நம்ம அரைச்சதான பொடியோட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை சேர்த்து அதையும் நல்ல விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இப்போது வேக வச்சு தோலி உரிச்சதான சேப்பங்கிழங்கு சேர்க்கலாம். இது நல்ல ஒரு கொதி வரைச்சி நம்ம அரைத்த கலவையை இதோடு சேர்த்து நல்லா கலந்து தாளித்ததான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலவையை இது மேலே போட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கணுன்னாக்கா ஆருத்ரா தரிசனத்துக்கு மணக்க 7 காய் கூட்டு குழம்பு தயார்.